இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் தெரிந்து கொண்ட பாகம் நல்ல பங்கு, விட்டெடுபடாத நல்ல பங்கு, தேவையானதே ஒன்று. ரெண்டு தலைப்பு, தேவையானது ஒன்று, விட்டெடப்படாத நல்ல பங்கு. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க. நீங்கள் பேசும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள், காதுகள், இதயம் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும், ஸ்திரப்படுத்தட்டும், உடைய சுத்தம் நிறைவேறட்டும். அடியேன் மூலியமாக நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் இயேசு சீஷர்களும் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இயேசு பிரயாணமாய் போன பொழுது தன் வீட்டிலே ஆண்டவராகிய இயேசுவை அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள் என்று நம்ம பார்க்கிறோம். வீட்டுக்குள்ளே வருகிறார். அற்புதமான சம்பவங்கள் அங்கு நடைபெற போகிறது. நல்லா கவனிங்கள். 39ஆம் வசனம், அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். 40, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, அக்கறை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இந்த நாளில் நல்ல கவனமாக நீங்கள் இதை கவனித்து பாருங்கள். இந்த வசனத்தை, ஆண்டவராக இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வருகிறாள். வீட்டிலே வரும்பொழுது அங்கு 2 சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஒரு குடும்பத்திலே ஆண்டவர் வரும்பொழுது, ஒருத்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வரும் பொழுது பாருங்கள், நடக்கிற சம்பவங்களை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். ஒருத்தர் என்னமோ ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அது மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி. இன்னொரு சகோதரி மார்த்தாள் என்ன சகோதரி அநேக வேலை, பற்பல வேலைகள், நல்லா கவனிங்க, பற்பல வேலைகளை செய்வதில் என்ன அடைந்தது? ரிசல்ட்டு மிகவும் வருத்தம் அடைந்தது. அப்படி என்று நம்ம பார்க்கிறோம். 2 விதமான மக்களை இங்கு பார்க்கிறோம். 2 குரூப் ஆஃப் பீப்புள், 2 பிரிவினர்களை நம்ம பார்க்கிறோம். ஒரே வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வந்த பொழுது ஒருத்தர் என்னமோ பரதத்தில் உட்கார்ந்து அவர் வசனங்களை, ஜீவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்னொருத்தர் என்னமோ அவங்க வீட்டு வேலைகளை செய்வதில் மிகவும் அது யாருக்காக செய்தார்களோ நமக்கு அக்கறை இல்லை. அதனால தான் உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படி என்று கேட்கிறார்கள் மார்த்தாள் அவர்கள். அதனால் கர்த்தர் இங்கு நம்மோடு பேச வருகிறது என்ன என்றால், கர்த்தராக இயேசு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வந்த பிறகு, வருவதற்கு முன்பு, வந்த பிறகு என்ன, எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, எது நமக்கு முக்கியமானது, எது நமக்கு தேவையானது, நம்மை விட்டு போகாத ஒரு பங்கு, நம்மை விட்டு எடுபடாத ஒரு ஆசீர்வாதம் எது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். ஆமென். என்ன பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்னொருத்தர் என்ன பண்ண வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதன் பிறகு நம்முடைய வளர்ச்சி, எப்படி நாம் வாழ வேண்டும், ஆண்டவராக இயேசுவை வந்த உடனே எல்லாம் ஆகி போயிடுச்சு, எல்லாம் முடிந்து விட்டது, அப்படி என்று இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டியது முக்கியம். ஆண்டவரோடு கூட சகவாசம், ஆண்டவரோடு கூட உறவு கொள்வது முக்கியம். கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பது முக்கியம், ஜெபிப்பது முக்கியம், கர்த்தரோடு நேரம் செலவிடுவது முக்கியம். அல்லேலூயா. பயங்கரமான பிரச்சனைகள் உள்ள இந்த காலகட்டத்திலே, ஏராளமான பிஸியான ஷெடியூல் இருக்கிற நேரத்தில் நாமோ இதை மிஸ் பண்ணிட்டோம்னா எல்லா வேலைகளையும் செய்வதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புவதில்லை, ஆஃபீஸுக்கு போவதில்லை, நாம் ஜிம்முக்கு போவதில்லை, நம்முடைய உடல் கட்டுக்கோப்பாய் வைத்துக் கொள்வதில்லை, சாப்பிடுவதில்லை, சாப்பிடுவதற்கு ஆயத்தம் பண்ணுவதில்லை, வெளியே போவது, ஃபங்க்ஷன் போவது, உறவினர்களை சந்திப்பது, மற்ற நண்பர்களை சந்திப்பது, இன்னும் பல பல வேலைகளை செய்வதில்லை நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். இப்படி பற்பல வேலைகளை செய்வதனால் கடைசியிலே வருத்தம் தான் மிகுலும் என்று கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், இங்கு வெளிப்படுத்துகிறார், நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நீ என்னை விட்டுட்டு
நீங்கள் என்ன மறந்துட்டு என்னோடு கூட நேரம் செலவிப்பதை மறந்துவிட்டு எதை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வருத்தம் தான் வரும், வருத்தம் தான் மிஞ்சும். அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். மரியாள் போன்ற ஒரு குரூப் இருக்கிறார்கள், மார்த்தாள் போன்ற ஒரு குரூப். நான் ஜெபம் பண்ணினா நான் வசன வேலைகளெல்லாம் யார் கவனிப்பது? கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு 24 மணி நேரமும் ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், ராயனுக்கு கொடுக்கிறத ராயனுக்கு கொடுங்க, எனக்கு கொடுப்பதை எனக்கு கொடுங்க. ஆமாம், நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் தூக்கி ராயனுக்கு கொடுத்துட்றோம். கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய காணிக்கை, ஆமாம் தசம பாகம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், ஆமாம் எல்லாவற்றையும் தூக்கி என்ன பண்ணுறோம், உலகத்துக்கு கொடுத்துட்றோம். அங்கே கொடுக்கறத நீ கொடு. கர்த்தருடைய வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, அன்றாட வேலைகளை செய்யலாம் என்று சொல்லவில்லை. பற்பல வேலைகளை செய்து ஆண்டுடைய பிரசன்னத்தை மறந்து போன ஜபத்தை, அதனால் இன்னைக்கு நிறைய வேலையை அடிச்சுப்பா, என்னால் ஜெபம் பண்ண முடியல, இன்னைக்கு நிறைய ஓடுனேன், நான் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன், அதனால் இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் இன்னைக்கு படுத்து தூங்கிறேன் சொல்லாதீங்க. ஜெபம் பண்ணாமல் வெளியே போகாதீங்க. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்காமல் ஒரு நாளை நீங்கள் கடித்து போடாதீங்க. வசனம் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவும், வசனம் நம்முடைய விசுவாசத்திற்கு உதவும், வசனம் தேவன் மேல் வைக்கிற அன்பு பெருக உதவும், வசனம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும், வசனம் நமக்கு பாதைகளை உண்டு பண்ணும், வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்வழிகளை செல்ல நமக்கு அது கற்றுக் கொடுக்கும். வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சி. ஜபம் முக்கியம், ஜபத்தை காட்டிலும் இன்னும் வசனம் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே இருக்க வேண்டும். வசனம் தான் ஞானத்துக்கு. ஏன் ஜனங்கள் அந்நிய போதனைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள்? இவர் ஒருத்தர் போதனை பண்ணினால் அதையும் என்ன பண்ணுகிறாங்க, நல்லா இருக்கிறது தலையாட்டுகிறார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏனென்றால் வார்த்தையிலே அவருக்கு ஞானம் இல்லை. இன்னொருத்தர் அதுக்கு மாறாக செய்தால் இதுவும் நல்லா இருக்கிறது என்று சொல்லி எந்த உபதேசம் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற ஜனங்களை பார்க்கிறோம். அவர் சரியானபடி அதை நியாயப்படுத்தி சொல்லுவார், ஆமா ஆமான்னு தலையாட்டுவாங்க. ஏன்னா வசனத்திற்குரிய ஞானம் இல்லாததினாலே, வேத வசனங்களை தியானிக்காமல் போனதினாலே, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேத வசனங்களை அனுதினமும் அதை வாசிக்காமல் அதை தியானிக்காமல் போனதினாலே கள்ள உபதேசங்கள் நல்ல உபதேசங்கள் எது என்று பகுத்தெரிய தெரியாமல் எல்லாருக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. எதை சொன்னாலும் தலையாட்டுகிறார்கள், இதுவும் சரி என்கிறார்கள், அது சரியில்லை என்று இன்னொருத்தர் சொன்னால் ஆமாம் என்கிறார்கள். அதனால எல்லா ஃபாலோயர்ஸே இருக்கிறாங்கன்னா கள்ள உபதேசங்களுக்கு, அவளுக்கு வசன ஞானம் இல்லாததுனால. இங்கே அதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாள் பற்பல வேலைகளில் செய்வதிலே வருத்தம் இல்லை, மிகவும் வருத்தம் அடைந்தால். அப்போ இயேசு கேட்கிறார், இப்போதான் இன்வால்வ் ஆகிறார். நல்லா கவனிங்க, நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார், இயேசு இன்வால்வ் ஆகிறார். ஒரு பாகம் வந்ததுன்னா பைபிளில் கர்த்தர் அந்த வசனத்திற்கு விளக்கங்களை கொடுத்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார். எப்படி ஒரு எலக்ட்ரானிக் பொருளை வாங்கினால் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கிறதோ, படித்தால் எப்படி நம்ம சரியாக ஆப்ரேட் பண்ணுகிறோமோ, ரொம்ப ஜாக்கிரதையாக ஆப்ரேட் பண்ணுகிறோம், கெட்டு விடாதபடி, அந்த மிஷின் கெட்டு விடாதபடி, அந்த லேப்டாப் கெட்டு விடாதபடி, வாஷிங் மிஷின் கெட்டு விடாதபடி, கீசர் கெட்டு விடாதபடி, எந்த ஒரு மிஷினும் கெட்டு விடாதபடி மேனுவலை ஜாக்கிரதையாக படிக்கிறோம். வாழ்க்கை கெட்டு போகாதபடி நம்முடைய மேனுவலை படிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த வசனங்களை நாம் படிக்க வேண்டும். நம்ம எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கை எப்படி பற்பல பயங்கரமான வருத்தத்திலே முடியாமல் ஜெயம் எடுக்கிறவர்களாக நம்ம எதை டெசிஷன் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படி என்று அதான் வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சமுமாய் இருக்கிறது. சரியான முடிவுகளை எடுக்கிற, சரியான வழிகளில் செல்லுகிற ஒரு நல்ல தேவ பிள்ளையாக நாம் இருப்போம். எப்பொழுது என்றால் வேத வசனத்தை தினமும் படிக்கும் பொழுது பயம் வராதுங்க. பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகளுக்கு முடிவு இல்லை, ஒன்று போனால் ஒன்று வரும், ஆனால் பயம் உண்டாகாது. அதற்கு பதிலாக வேத வசனங்களை தியானிப்பதனால விசுவாசம் பெருகும், ஆண்டவர் மேலே அன்பு பெருகும், கர்த்தருக்காக நாம் நித்திய ஜீவனிலே நித்திய வழியிலே நாம் நிலைநிற்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இயேசு பாருங்க குறுக்கிடுகிறார், மார்த்தாலே மார்த்தாலே,
அவரும் சொல்லுகிறார், அவள் பற்பல வேலைகளை செய்ததுனால என்ன ஆயிடுச்சு, கடைசியில் நீ வேலை ஓடுறதுனால வருத்தம். அவரும் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார், இது செய்யணும் அது செய்யணும், அதுக்கெல்லாம் கவலை இருக்கிறது. ஆனால் என்னுடைய வசனத்தை தியானிக்கணும்னோ, என்னுடைய பாதத்தில் உட்காரணும்னோ, தேவ பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், வேதத்தில் நாம் பார்க்கிற ஜெயம் எடுத்த பிள்ளைகள், தானியேல் போல பிள்ளைகள் தேவனுடைய பாதத்தை தெரிந்து கொண்டதினால் ஜெயம் 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 என்று வாழ்ந்தார்கள். எப்பேற்பட்ட தேசத்திலேயும் அவர்கள் பயங்கர விரோதிகள் சுற்றி இருந்த பொழுதும் ஜெயித்தார்கள், ஜெயமாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். 10:42 லூக்கா, தேவையானது ஒன்றே ஒன்று. எல்லாரும் சொல்லுங்க, ஒண்ணுதான் உனக்கு தேவை. மரியாள் தன்னை விட்டெடுப்பாதான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்கே முடிச்சார். 2 டைட்டில் வந்து ஒரே வசனத்தில் வருகிறது. தேவ பிள்ளையே, இயேசுவை பின்பற்றுகிற தேவ பிள்ளையே, உனக்கு தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டெடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டு. விட்டு எடுக்காத நல்ல பங்கு, தன்னை விட்டு போகாத நல்ல பங்கு. நீ பிரயாசப்படுகிற, நீ ஓடி உழைக்கிற, நீ வருத்தமடைந்து நீ பற்பல வேலைகளை செய்கிற எல்லாம் உன்னை விட்டு போகும். ஆனால் பிரச்சனை நேரத்தில், முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில், இந்த பயங்கரமான உலகத்தில் நீ ஆண்டவருக்குள்ள நிலையாய் ஸ்ட்ராங்கா விசுவாசத்தில் பரிசுத்தத்தில் நிற்கணும்னா ஆண்டவராகிய வசனம் மாத்திரமே, தேவ பிரசன்னம் மாத்திரமே, ஆண்டவருடைய வசனம் மாத்திரமே உன்னை விட்டு போகாது. நீ பிரச்சனையில இருக்கும்போது கூட, ஹல்லேலூயா, யோபு பயங்கரமான பிரச்சனை எல்லாம் விட்டு போச்சு, சொத்துக்கள் விட்டு போச்சு, குடும்ப எல்லாரும் விட்டு போனார்கள், பிள்ளைகள் விட்டு போனார்கள், தனிமையாய் மிகுந்திருந்தார். ஒன்னே ஒன்று, அவரை விட்டு போகவில்லை, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, என்னோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. இடது பக்கம் வலது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் பார்த்தால இது தெரியல ஆண்டவரே, ஆனால் நீர் நான் போகும் இடத்தை நீர் அறிவீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா, விட்டடாத நல்ல பங்கு. ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ணணும், வேதத்தை தியானிக்க வேண்டிய நேரத்தில் தியானிக்கணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்குள்ளே நம்ம நல்லா வளர்ந்து இருக்கணும். பிரச்சனைகள் வளரும்போது நல்லா ஸ்டடியா நம்ம நிற்போம். இதற்கு கம்பேர் பண்ணி ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. ஏன் கர்த்தருடைய பாதம். சங்கீதம் 23:1, சங்கீதம் 23 தாவீது எழுதின சங்கீதம். பிரச்சனை போராட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, துரத்தப்படுகிற பொழுது அவர் எழுதினார். என்ன எழுதுகிறார் என்றால், ஒரே ஒரு வசனம் தான் நான் சொல்லுகிறேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சன். அல்லேலூயா, அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பர் அப்படின்னும் பொழுது, மேய்ப்பர் என்றால் ஆடுகளை மேய்ப்பவர். அவர் எப்போதும் மெய்ப்பராய் இருக்கிறார். அதனால எனக்கு நான் தாட்சி அடைய, நான் எப்போதும் பிரச்சனை நேரத்தில் கூட பயங்கரமான அவர் பிரச்சனையில் கடந்து போகிறார். நான் தாட்சி அடைய மாட்டேன், தோற்று போக மாட்டேன், தலை குனிய மாட்டேன், கர்த்தரின் தலையை உயர்த்துவார் அப்படி என்று அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்லுகிறார். எப்படி கர்த்தரோடு கூட அவர் இருந்ததுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் இதயத்திற்கு ஏற்ற மகன் அவன், ஆமென் அப்படின்னு சொல்லுகிறார். மேய்ப்பர் நம்ம ஆண்டவர், நம்ம எல்லாரும் சொல்லுவோம் என் மேய்ப்பர். இப்போ மேய்ப்பர் அவர் மாறவே மாட்டார். அவர் மேய்ப்பராக நமக்கு இருந்து நம்ம வழிநடத்தணும்னா நம்ம ஆடுகளாக இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம ஆடுகளாக இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாடி போகணும், அவரை ஃபாலோ பண்ணணும். அப்பொழுது அவர் மேய்ப்பராக இருப்பார். என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கின்றார். அப்போ அவர் பின்னாடி வரலன்னா, அவரோடு இல்லைன்னா அவர் சத்தமும் கேட்காது, அவரும் ஃபாலோ பண்ண முடியாது, அது எங்கேயோ சிதறி போகும். ஆடுக்கு ஒரு கூடி குணாதிசயங்கள் பாருங்களேன், ஒரு 4 அடி தான் அதனால் பார்க்க முடியும். ஆடுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது பலவீனமானது. அதாவது முன்னாடி எந்த ஆடு போகிறதோ கால்களை பார்த்து கொண்டே போகும். அது ஒரு பள்ளத்தில் குதித்தால் பள்ளத்தில் குதித்து, ஒரு கல் மேலே ஏறி போனால் கல் மேலே ஏறி போகும், இடது பக்கம் திரும்பினால் இடது பக்கம். பார்க்குறீங்களே, நம்ம எல்லாருமே அப்படிதான். மனுஷன் கூட ஆடுகள் தெரியாது ஒன்றுமே. என்ன பண்ணுவாங்க, வா போகலாம் சவுதி அரேபியாவுக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், நல்ல டீச்சர் வேலை இப்போ நல்லா கிடைக்குது, இது இந்த சர்டிஃபிகேட் கொண்டு வா, அந்த சர்டிஃபிகேட். சில பாஸ்டர்ஸ் கூட, சில ஊழியக்காரர் கூட என்ன பண்ணுறாங்க, நீ பைபிள் காலேஜ் படிக்கிற மாதிரி போயிடு, நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கிறோமா, இப்படி தவறான உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தேவனுடைய சுத்தம் இல்லாமல், தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்காமல் என்ன முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார். ஒருத்தர் சொன்னால் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒருத்தர் சொன்னால் அந்த ஊருக்கு ஓடி போகிறது. நான் வெளிநாடு போ, நல்லா சம்பாதி, இப்போது நீ அனுப்பிவிட்டுரு வெளிநாடு, வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது இல்லையா, வெளிநாடுக்கு அனுப்பிவிடு, உடனே யார் பேச்சாவது கேள். ஆடுகள், நம்ம எல்லாம் மனிதர்கள் ஆடுகள். ஒரு முன்னாடி போகிற ஆடை பார்த்து இன்னொரு ஆடு சொல்வதை பார்த்து இந்த ஆடு கேட்கும். எங்கே போகிறேன்னு தெரியாது, குழியில் விழுந்தா இதுவும் குழியில் விழுந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான். அதனால தான் கர்த்தர் நம்ம மெய்ப்பராக இருக்கிறார்னா நம்ம கர்த்தரோடு போகணும், ஆடுகளாய் இருக்கணும். அதுக்கு பாருங்களேன்,
ஆடுகளுக்கு இப்போ எல்லா மிருகங்களும், ஒரு மிருகம் வந்துட்டோன்னா, இப்போ ஒரு சாதாரண ஒரு எளிமையான மிருகம் என்ன பண்ணும்? 2 காரியங்கள் செய்யும். ஒன்று, அதை தாக்க முடியாமல் பயந்து ஓடி போய் ஒளிந்து கொள்ளும். 2வது என்ன பண்ணனா, தாக்க முடிந்தால் போராடும், உயிருக்கு போராடும். ஆனால் ஆடுகள் பாருங்க, ஒன்று விரோதி வந்துடுச்சுன்னா மிருகம், சிங்கமோ புலியோ கரடியோ, இது ஓடியும் ஒழியாது, தாக்கவும் தெரியாது, சாதாரணமாக இருக்கும், அப்படியே இருக்கும். ஒரு சாதாரண குரங்கு பாருங்களேன், ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். குரங்க மங்கியை ஒரு டைகர் பிடிக்க வருது, போராடுது, அது எதிர்த்து போராடுது, சீருது, கடிக்க வர செய்து. ஆனாலும் ஒரு 2 ரவுண்டில் டைகர் நம்ம கழுத்தையே பிடிச்சிது, முடியாமல். போராடுற குணம் ஆடுகளுக்கு இல்லை. அதுக்கு தான் நமக்கு கர்த்தருடைய பிரசன்ன தேவை, கர்த்தருடைய பலம் தேவை, கர்த்தருடைய கிருபை தேவை நமக்கு. அதனால தான் பாருங்க, 2மே தெரியாது, ஃபைட் பண்ணுவோம் தெரியாது, ஓடி ஒளிவோம் தெரியாது. ஆமாம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதை யாராவது பராமரிக்கணும், பாதுகாக்கணும், சுற்றி வேலி அடைக்கணும், பராமரிக்கணும், அதை பெருகி நல்லா வளர அதுக்கு ஃபீட் பண்ணணும். ஆமாம், அதுக்கு ஒரு மேய்ப்பர் கண்டிப்பாக வேணும். மனுஷனுக்கு ஒரு லீடர் கண்டிப்பாக வேணும். எந்த லீடர்? உலக நாயகன் இல்லை, தேவ நாயகன், பரம பிதா, ஆண்டவராக இயேசு வேணும். ஆண்டவராக இயேசு இல்லாமல் எந்த மனிதனும் சக்சஸ் ஆக முடியாது. உலக பிரகாரமான சக்சஸை குறித்து நான் சொல்லவில்லை. பெரிய பெரிய டாக்டருங்களே டிப்ரெஷனில் வந்த பொழுது 17 மாடி 13 மாடியிலிருந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள் உண்டு. ஆமாம், முடியாமல் சில அதிகாரிகள் அவங்க வேலை செய்ய முடியாமல் கைகள் கட்டப்படுவதனாலே சில அதிகாரிகள் மரணத்தை சந்தித்ததுண்டு. சாதிக்க முடியாது. கர்த்தர் தேவை, இயேசுநாதர் தேவை, வாய் வார்த்தை அல்ல, ஆண்டவராகிய பிரசன்னம் நமக்கு தேவை. அப்போது கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி. அப்போ கர்த்தர் நம்ம மெய்ப்பராக இருக்கும்போது நம்மை நல்லா ஃபீட் பண்ணுவார், நம்ம நடத்துவார், நம்ம வளருவோம், நம்மை பாதுகாப்பார். அதனால் நமக்கு இப்போ தப்பி ஓடவும் தெரியாது, விரோதியை பார்த்தா எதிர்க்கவும் தெரியாது. கிறிஸ்தவனே, கர்த்தர் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஸோ என்ன பார்க்குறோன்னா, கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வார்த்தைகள் நான் அந்த மரியாள் தியானிப்பதை பார்க்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், இதுதான் உனக்கு ஒன்றே ஒன்று என்ன வேணும்? ஆண்டவருடைய வார்த்தைகள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அவரே ஆதியிலே வார்த்தை இருந்து, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அது தேவனாக இருந்தது, அது பூமியிலே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே வார்த்தை. அல்லேலூயா. அதான் வார்த்தையில் அவ்வளோ வல்லமை உண்டு. ஆண்டுடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்கும் பொழுது அது நம்மை வழிநடத்தும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெபம் பண்ணுறாங்க, வசனங்களை வாசிப்பது. அதனால் அவங்க பாருங்களேன், நிறைய ஜெபம் பண்ணுவதனால உங்களுக்கு விசுவாசம் பெருகாது. ஜெபம்ன்றது ஆண்டவரோடு பேசுறது, விண்ணப்பம் பண்ணுறது. என்ன நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ, இல்லைன்னா சாதாரணமாக அவரை கொஞ்சுறீங்களோ ஆராதனை பண்ணுறீங்களோ, ஜெபம். ஆனால் வசனங்கள் என்பது நம்ம வளரக்கூடியது. அதனால தான் பேதுரு சொன்னார் பாருங்களேன், யோவான் 6:67 கர்த்தர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அதற்கு பேதுரு சொல்லுகிறார், யோவான் 6:28 அவருக்கு பிரதியுத்தரமாக சீமோன் பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் யார் இடத்துல போவோம் ஐயா? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் எங்கே போவோம்? எங்கே போனாலும் நாங்கள் பிழைக்க முடியாது. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, உங்களுடைய பாதத்தில் தான் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு தான் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தில் நாம் வளரும் பொழுது ஜெபம் தேவை, வசனம் முக்கியம். கஷ்டங்கள் வரும்போது அது நம்மை பலப்படுத்தும், நமக்குள்ளே விசுவாசத்தை பலப்படுத்தும், நமக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை அது கொண்டு வரும், வளர்ச்சி வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி, நல்ல ஒரு பாதுகாப்பு, ஆரோக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோட்டம், வெற்றியை அது கொடுக்கும். நித்தியத்திற்கு நம்மை தக்க வைத்து கொள்ளும், நித்தியத்துக்கு நடத்தி செல்லும். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் இருக்கிறவங்க பாருங்களேன், அந்த வார்த்தைகள் தியானிக்கிறவர்கள் தைரியமாக இருப்பார்கள். ஏன்னா ஆண்டவரை அவர்கள் என்ன பண்ணுற, உண்ணுகிறார்கள். மார்த்தாலோ வேறு உணவை தயாரித்து கொண்டிருந்தால், மரியாளோ வசனத்தை உண்டு கொண்டிருந்தால், உள்ளே அனுப்பி கொண்டிருந்தால். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் நமக்கு தேவை. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்று. மரியாள் அதை கண்டுபிடித்து விட்டால் தன்னை விட்டுடாத போங்க. எல்லாரும் விட்டு போனாலும் அந்த வார்த்தை பாருங்கள். பாஸ்டர் பில்லி கிரகாம் அவர்கள் பெரிய தேவ ஊழியர். கண் போனது, காது அது கேட்பது மந்தமானது, பார்க்கின்சன் டிசீஸில் கை காலெல்லாம்
காட ஆரம்பித்தது. வீல் சேரில் போய் கொண்டிருந்தார். அப்பொழுது கூட அவர் புக்கு எழுதினார். தான் படித்த அந்த வார்த்தைகள், வசனங்கள் அவருக்குள்ளே ஒரு சக்தியை கொடுத்தது, நம்பிக்கை கொடுத்தது. இதெல்லாம் போனால் கூட, எல்லாரும் மனைவி விட்டு போனால் கூட யாரையும் பார்க்க முடியல, தனிமையாக இருந்தார். அவர் அப்போ கூட ஒரு புத்தகத்தை எழுதினார். எப்படி அந்த வேத வசனங்களை அதே தியானித்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு வல்லமையை கொடுத்தது, அவருக்கு ஒரு பலனை கொடுத்தது, அவருக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போதும் நம்மை விட்டுடாத நல்ல பங்கு. வசனம் தாங்க ஆண்டவர் தாங்க வசனம். வசனத்தை தியானிங்கள், ஜெபம் பண்ணுங்கள். வசனத்தை தியானிப்பதை எப்போதும் விட்டு விடாதுகள். அதுதான் நமக்கு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கர்த்தர் நம்மை நடத்தணும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்தணும், மற்றவருடைய ஆலோசனை அல்ல. கர்த்தர் வார்த்தை, நீ போகணும். அதான் பாதைக்கு வெளிச்சமும். இது கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். இது செய்ய கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யணும், தவிர மற்ற பெரியவர்களோ படித்த ஞானிகளோ ஆலோசனை அல்ல. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது சக்சஸ் ஆகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.